அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மோட்டிவேஷ்னல் குயின். இப்போ நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு இயல் 1 பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக இயல் 2 உயிரின் ஓசை அப்படிங்கிற டாப்பிக்கின் கீழே கேட்கிறதா என் குரல். ஸோ காற்றை பற்றி தான் படிக்க போகிறோம். உயிரின வாழ்வோட அடிப்படை இயற்கை. உயிரின வாழ்க்கையோட அடிப்படை இயற்கை. நாம் நம்பி இருப்பதும் நம்மில் இருப்பதும் இயற்கையே. நம்ம நம்பி இருக்கிறதும் நம்மள்கிட்ட இருக்கிறதுமே இயற்கை தான். ஏன்னா மூச்சுக்கு கண்டிப்பாக காற்று தேவை, தாகத்திற்கு நீர், உறைவதற்கு நிலம், ஒளிக்கு கதிரவன் போன்றவை உயிரினங்களோட முதன்மை தேவை. இயற்கையின் கூறுகளில் காற்றோட பங்கு கூடுதலானது. சரிங்களா? காற்றை எங்கும் நிறைந்திருக்கிறது. மெல்ல தொட்டு சென்றால் தென்றல், தூக்கி சென்றால் புயல். உயிரை உள்ளிருத்தும் காற்று ஒரு உருவம் கொண்டு நம்மள்கிட்ட பேசுனுச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா? எங்கு பார்க்கிறாய்? யாரை தேடுகிறாய்? உன் மூச்சை உள்ளே இழு, வெளியே விடு. உன் மூச்சின் உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன். வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு நான். என்னை கண்களால் காண முடியாது, மெய்யால் மட்டும்தான் உணர முடியும். காற்றை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, நம்மளுடைய மெய்யறிவினால் மட்டும்தான் உணர முடியும். சரிங்களா? என்னால் தான் மழை, என்னால் பருவ மாற்றம், என்னால் தான் எப்படி இசை, என்னாலும் இலக்கியம். இன்னும் என்னை யாரென்று தெரியவில்லையா? நான் தான் காற்று அப்படின்னு சொல்லி காற்று சொல்லுதான். தொல்காப்பியர் உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது என்கிறார். அவற்றுள் என்னையும் ஒன்றாக சேர்த்தது எனக்கு பெருமையே. உயிராக நான். உங்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கம்தானே. அதனால்தான் திருமூலர் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்த்தோம்? ஃபஸ்ட்டு தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகங்கிறது 5 பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பாயிண்ட் முக்கியமாக. அடுத்ததாக இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சி தான் உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்ததாக பிற்கால ஔவையார் தன்னுடைய குரலில் வாயுதாரணை அப்படிங்கிற அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு சொல்லி ஔவையார் குரலில் இதனை சிறப்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததான் பல பெயர்களில் நான். உங்களின் பெயருடன் ஒரே ஒரு செல்ல பெயரும் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் எனக்கோ இந்த பூவுலகில் பல பெயர்கள் உண்டு. காற்று, வழி, தென்றல், புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன். பருவநிலை சூழல் வீசும் வேகம் ஆகியவற்றிற்கேற்ப தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய்காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன். அடுத்ததா 4 திசையிலும் நான். 4 திசையிலும் நான் எப்படிலாம் இருக்கேன்னு பாருங்க. நான் வீசுகின்ற திசையை கொண்டு தமிழர்கள் எனக்கு பெயர் சூட்டியுள்ளனர். இது ரொம்ப முக்கியம். கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயர் உண்டு. கிழக்குங்கிறதுக்கு குணக்கு அப்படிங்கிற பெயர் உண்டு. கிழக்குல இருந்து வீசப்படும் போது நான் கொண்டல் எனப்படுகிறேன். கிழக்கு என்பதற்கு குணக்கு அப்படிங்கிற பெயர் இருக்கு. கிழக்குல இருந்து வீசப்படும் பொழுது நான் கொண்டல் எனப்படுகிறேன். கொண்டலாக நான் குளிர்ச்சி தருகிறேன், இன்பத்தை தருகிறேன், மழையை தருகிறேன். கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் மலைக்காற்று எனப்படுகிறேன். அடுத்ததா மேற்கு. கிழக்குக்கு குணக்கு, மேற்குக்கு குடக்கு. மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயர் உண்டு. மேற்கிலிருந்து வீசும்போது நான் கோடை எனப்படுகிறேன். மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசுகிறேன். வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் வெப்ப காற்றாகிறேன். சரிங்களா? அடுத்ததான் வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயர் உண்டு. வடக்கிலிருந்து வீசும் பொழுது நான் வாடைக்காற்று எனப்படுகிறேன். நான் பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதைக்காற்று என்றும் அழைக்கப்படுகிறேன். அதாவது வடக்கிலிருந்து வீசுகிறப்போ நான் வாடை காற்று அப்படின்னு சொல்லப்படுறேன். நான் பனிப்பகுதியிலிருந்து வீசுறதுனால குளிர்ச்சியான ஊதைக்காற்று அப்படின்னு அழைக்கப்படுகிறேன். சரிங்களா? அடுத்ததாக தெற்கிலிருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று எனப்படுகிறேன். தெற்கிலிருந்து வீசும் பொழுது நான் தென்றல் காற்று எனப்படுகிறேன். மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என
பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமான இயல்பு கொள்கிறேன். சரிங்களா? அதாவது கிழக்குக்கு வந்து குணக்கு, கிழக்குலேருந்து வீசும்போது கொண்டல், மேற்குக்கு வந்து குடக்கு, மேற்குலேருந்து வீசுகிறப்போ கோடை, வடக்குக்கு வந்து வாடை, வடக்குலேருந்து வீசும்போது ஊதைக்காற்று. சரிங்களா? வாடை காற்று இல்லைனா ஊதைக்காற்று. தெற்குலேருந்து வீசுகிறப்போ தென்றல் காற்று. சரிங்களா? இவ்வளோதான். அடுத்ததான் இலக்கியத்தில் நான். தென்றலாகிய நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும்பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் இளங்கோவடிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வண்டோடு புக்க மணவாய் தென்றல், வண்டோடு புக்க மலவாய் தென்றல் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. என்னது? வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. அடுத்ததான் பழப்பட்டடை சொக்கநாத புலவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் எழுதிய பத்மகிரிநாதர் தூது வீடு தூடு தென்றல் வீடு பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூதுல பெண்ணுறுத்தி நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே, நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு பத்மகிரிநாதர் வந்து தென்றல் விடு தூதுங்கிற சிற்றிலக்கியத்தில் பெண்ணொருத்தி வந்து அதாவது எப்படின்னா, என தூது செல்ல அன்போடு அழைக்கிறாள். எப்படி? நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பிற் செந்தமிழோட பின்னுதித்த தென்றலே அப்படின்னு என்ன தூது செல்ல அன்போடு அழைக்கிறார். சரிங்களா? அடுத்ததான் நம்மளுடைய நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே அப்படின்னு சொல்லி பலவாறாக இன்றளவும் இலக்கிய படைப்புகளிலும் திரையிசை பாடல்களிலும் நான் நீங்கா இடம் பிடித்திருக்கிறேன். அடுத்ததா முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான். பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றாகிய என்னால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பல்களால் தான் நிகழ்ந்தன. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக களியல் யானை கரிகால் வளவ. புறநானூறு. ஸோ புறநானூறு பாட்டு. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக களியல் யானை கரிகால் வளவ அப்படின்னு புறநானூரில் பாடியிருக்காங்க. அடுத்ததாக ஹிப்பாலஸ் பருவக்காற்று. இது ரொம்ப முக்கியம். கிபி அதாவது பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் கிப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி என்ன பண்ணியிருக்காருன்னா, பருவக்காற்றோட உதவியால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார். அதாவது ஹிப்பாலஸ் அப்படிங்கிற பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி என்ன பண்ணியிருக்காருன்னா, பருவக்காற்றோட உதவியால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு டைரெக்டாக போகக்கூடிய ஒரு வழியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்தன. அதிலிருந்து யவன கப்பல்கள் ரொம்ப வேகமாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வருகின்றன. அந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவர் பெயராகிய கிப்பாலஸ் அப்படின்னு பெயர் சூட்டுறாரு. கிப்பாலஸ் பருவக்காற்றோட வழியாக யவன கடல் வணிகம் என்னாச்சு? பெருகிற்று. இது வந்து அந்த கரிகால் வளான அந்த பாடலில் வந்து புகழ்ந்திருக்காங்க. இதுதான் நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக களியல் யானை கரிகால் வளவ அப்படின்னு சொல்லி யாருன்னா கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடலில் சங்ககால பெண் புலவர் வெண்ணி குயத்தியார் வழி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது என்னையேனா காற்றையே. சரிங்களா? அடுத்தது கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றோட பயனை உலகிற்கு உணர்த்தினார் என்பது வரலாறு. இப்போதானே படித்தோம். அதற்கு முன்னரே என் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் யார்? தமிழர்கள். அடுத்ததா மழை தருவேன் நான் பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறேன். தென்மேற்கு பருவக்காற்றாக வடகிழக்கு பருவக்காற்றாக உலா வந்து மேகத்தை குளிர்வித்து மழையாக தருகின்றேன். கதிரவனோட வெப்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லும் நான் அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பியும் பருவக்காற்றாக மாறுகின்றேன். சரிங்களா? ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று, ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று, அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசுகின்றேன். இவ்வாறு தான் மழை பொழிவை தருகின்றேன். இந்தியாவோட முதுகெலும்பு என்னது? வேளாண்மை, விவசாயம். சரிங்களா? வேளாண்மை தானே. இவ்வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தன்னிறைவு பெறுவதிலும் நான் பங்கெடுக்கின்றேன். இந்தியாவிற்கு தேவையான 70% மழை அளவினை தென்மேற்கு பருவக்காற்றாக கொடுக்கின்றேன்.
தடம் பதிப்பேன் நான். வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறி புறப்படுவேன். ஆற்றலுடன் வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் என்னை தடுக்க யாராலும் இயலாது. மழையாக புயலாக தடம் பதிப்பேன் நான். இப்போ கூட நமக்கு நிறைய மழை பெய்யுது. என்ன அந்த புயல் பேர் என்னன்னு சொல்லுங்கள். என் ஆற்றலை வழிமிகின் வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஐயூர் முடவனார் சிறப்பித்துள்ளார். என்னுடைய ஆற்றலை நான் வழிமிகின் வழி இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? ஐயூர் முடவனார் சிறப்பித்துள்ளார். இது போன்றே மதுரை இளநாகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது, கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறதுன்னு மதுரை இளநாகனார் புறநானூரில் குறிப்பிட்டிருக்கிறார். சரிங்களா? காற்றோட வேகத்தை ஆற்றலாக நான் உயிர் வழி தந்து உயிர்களை காக்கிறேன். சரிங்களா? தாவரங்களோட ஒளிச்சேர்க்கையில் உணவு உற்பத்திக்கு உதவுகின்றேன். விதைகளை எடுத்து சென்று பல இடங்களிலும் தூவுகின்றேன். பூவின், தேனின், கனியின், தாவரத்தின், உயிரினத்தின் மனத்தை எண்ணில் சுமந்து புவியோட உயிர் சங்கிலி தொடர் அறுபடாதிருக்க உதவுகிறேன். இவை மட்டுமல்ல, உங்கள் நவீன தொலைத்தொடர்போட மையமாகவும் நான் உள்ளேன். முன்னெல்லாம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ங்கிறது பழமொழியாக இருந்தது. இப்போ காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் அப்படிங்கிறது புதுமொழிக்கு வித்தாகிறேன். புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமான எண்ணெய் பயன்படுத்தி மின்னாற்றலை உருவாக்கும் போது நிலக்கரியோட தேவை குறைந்து கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட காரணமாகிறேன். சரிங்களா? உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5வது இடத்துல இருக்கிறதுங்கிறது இந்தியாவில் தமிழகம் முதலிடம். உலகத்தில் இந்தியா 5வது இடம், தமிழகம் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இடம் அப்படிங்கிறது எனக்கு பெருமைதான். ஆனால் என்னை நீங்கள் எப்படிலாம் கஷ்டப்படுத்துறீங்கன்னு பாருங்கள். என்னை உலகிலேயே அதிகளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2வது இடம் இந்தியாவுக்கு என்பதை அறியும் போது எனக்கு பெருந்துயரே. அதாவது பார்த்திங்கன்னா, உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5, இந்தியாவில் தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸு. ஆனால் மாசுபடுத்தக்கூடியதில் இந்தியா 2வது இடம். சரிங்களா? அடுத்ததா, ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் குடித்த நாம் இன்று நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக அதை தூய்மைப்படுத்தியும் விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலையில் இருக்கின்றோம். இப்போது காற்றும் மாசுபாடு அடைந்து வருகிறது. தண்ணீரை புட்டியில் அடைத்து விற்பது போன்று உயிர் வழியையும் ஆக்சன் விற்கும் நிலையங்கள், அதாவது ஆக்சன் விற்கக்கூடிய நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றனர். ஒரு புட்டியோட விலை என்னது? 1000 ரூபாய்க்கும் அதிகம். அடுத்ததாக, மனிதனால் மாசடையும் நான். நீங்கள் உணவின்றி 5 வாரம் இருக்க முடியும், உணவின்றி 5 வீக்ஸ் இருக்க முடியும், நீரின்றி 5 நாள் 5 டேஸ், ஆனால் நான் இன்றி 5 மினிட்ஸ் கூட இருக்க முடியாது, 5 நிமிடம் கூட உங்களால் உயிர் வாழ முடியாது. இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்தும் என்னை நேசிப்பதில்லை. அதாவது சாப்பாடு இல்லாமல் 5 வாரம் வாழலாம், நீர் இல்லாமல் 5 நாள் இருக்கலாம், ஆனால் காற்று இல்லாமல் 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்தும் என்ன பண்ணுறதில்ல? என்னை நேசிப்பதில்லை. ஒவ்வொரு வினாடியும் நான் உங்களால் மாசுபடுகின்றேன். குப்பைகள், நெகிழிப்பைகள், மெது உருளைகள் போன்றவற்றை எரிப்பது, குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டப்பட்ட அறை ஆகியவற்றை மிகுதியாக பயன்படுத்துவது, மிகுதியாக பட்டாசுகளை வெடிப்பது, புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது, பொது போக்குவரத்தை பயன்படுத்தாத தனி மனிதரோட மிகுதியான ஊர்தி பயன்பாடு, வானூர்திகள் வெளிவிடும் புகை என உங்களின் அத்தனை செயல்பாடுகளாலும் என்னை பாழாக்குகிறீர்கள். இதனால் கண்ணெரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல், புற்றுநோய், இளைப்பு நோய் என பல நோய்களால் துன்பமடைகிறீர்கள். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது காற்று மாசுபாடே. 5ஆம் இடம் பெறுவது என்னது? காற்று மாசுபாடே. சரிங்களா? நான் மாசுபடுவதால் குழந்தைகளோட மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளோட சிறுவர் நிதியம், அதாவது யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன் எஜுகேஷனல் ஃபண்டுன்னு நினைக்கிறேன், சிறுவர் நிதியம் தெரிவித்திருக்கு. அதாவது என்னுடைய மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவனிடமிருந்து வெளிவரக்கூடிய புற ஊதா கதிர்களை தடுக்கக்கூடிய அரணாக விளங்குகின்றேன். புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பருதியோட கதிர் சூட்டை குறைத்து கொடுக்கின்றேன். உங்கள் வசதிக்காக என்னை வைத்து குளோரோஃப்ளோரோ கார்பன் என்னும் நச்சுக்காற்றை வெளிவிடக்கூடிய இயந்திரங்களான குளிர்பதன பெட்டி முதலானவற்றை உருவாக்கியிருக்கிறீர்கள். அந்த நச்சு ஓசோன் படலத்தை ஓட்டையிடுகின்றது. இதனால் புற ஊதா கதிர்கள் நேரடியாக உங்களை தாக்குகின்றன. இதனால் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களும் துன்பம் அடைகின்றன. உங்கள் கண்களும் தோலும் பாதிப்படைகின்றன. இதை குறைக்கும் விதமாக ஹைட்ரோ கார்பன் எனும் குளிர்பதனியை இப்போது பயன்படுத்த தொடங்கியிருக்கிறீர்கள். இதாவது இப்போதான் நீங்கள் ஹைட்ரோ கார்பன்கிற குளிர்பதனியை பயன்படுத்த தொடங்கியிருக்கீங்க. உங்கள் நடவடிக்கைகளால் எனக்குள் கலந்துவிடக்கூடிய கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை நீரில் கரைந்து விடுவதால்
அமிலமழை பெய்கிறது. எந்தெந்த ஆக்சைடு? கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. இதெல்லாம் மழை நீரில் கரைஞ்சி விட்டுறனால என்ன பெய்யுது? அமிலமழை பெய்கிறது. இதனால் மண், நீர், கட்டடங்கள், காடுகள், நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவை துன்பத்துக்கு உள்ளாகின்றன. இதனால் நான் மிக வருந்துகிறேன். உங்கள் விழிப்புணர்வாலும் காற்றை தூய்மையாக்கும் உங்கள் நடவடிக்கைகளாலும் மட்டுமே நான் வருந்தாமல் இருக்க இயலும். அடுத்ததான், மரம் தரும் வரம் நான். ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை ஒரு மணித்துளிக்கு 12லேருந்து 18 வரைக்கும் மூச்சு காற்றாய் நீங்கள் விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர்வழியை நான் எடுத்துக்கிட்டு உங்கள் உயிர்வழிக்கு தேவையான ஆக்சிஜனை தரும் என் தோழர்களான மரங்களை வளருங்கள். மேம்பட்ட குப்பை மேலாண்மையை மேற்கொள்ளுங்கள். பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை கொடுங்கள் தாருங்கள். மின்னாற்றலால் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாய் பயன்படுத்துங்கள். கச்சா எண்ணெய், நிலக்கரி முதலிய புதைவடிவ எரிபொருள்களை தவிருங்கள். வீட்டு சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்துவதை கைவிடுங்கள். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறீர்கள். ஆனால் என்னை ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும். எனக்கு தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். என்னை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இதுவே என்ன ஆசையாகும். இதுவே உங்களோட எதிர்கால நலனும் ஆகும். ஜூன் 15 உலக காற்று நாள். சரிங்களா? அடுத்ததான் தெரியுமா பார்த்தோன்னா, குளோரோஃப்ளோரோ கார்பனில் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். சரிங்களா? அடுத்தது பின் வருத்தங்கள். மென்துகிலாய் உடல் வருடி, வாஞ்சையுடன் மனம் வருடி, பகலெரிச்சல், பணக்கவலை, பயக்குழப்பம், மொட்டை மாடி தனியிரவில், நட்சத்திர கணக்கெடுப்பில், மறுபடியும் தவறவிட்ட தாளாத தன்னிறக்கம், இவை எல்லாமே எளிதாக கரைந்து போகும். மாயங்கள் செய்கின்ற பூங்காற்றே, இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன். புதுக்கவிதையில் சிக்கி போனேன். தேவக்கோட்டை மூர்த்தி என்ன சொல்கிறாரு? காற்றை பற்றி அப்படியே ஆசையாக பாடியிருக்காரு. எத்திசையும் புகழ் மணக்க. தாய்லாந்து மன்னரோட முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை, திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றாங்களே. என்ன பாட்டல்? திருவெம்பாவை, திருப்பாவை. தனிநாயக அடிகள், ஒன்றே குலம். சரிங்களா? அடுத்ததான், 17ஆம் நூற்றாண்டின் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டு உலக விந்தையாக திகழக்கூடிய தாஜ்மஹால் இன்றளவில் மஞ்சள் பழுப்பு என நிறம் மாறி காட்சியளிப்பதோட காரணம் என்னது? காற்று தான். சரிங்களா? 17ஆம் நூற்றாண்டில் வெள்ளை பளிங்கு கற்கள் உலக விந்தையாக திகழக்கூடிய தாஜ்மஹால் மஞ்சள் பழுப்பு என நிறம் மாறிக்கொண்டிருக்கிறது. சரிங்களா? அவ்வளோதான். இந்த லெசன் இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் மோட்டிவேஷனல் குயின். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.